அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாம் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி தான் பார்க்க போகிறோம். லைலத்துல் கத்ர் இரவு அப்படின்றது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகும். ஏன் 1000 மாதங்களை விட சிறந்த இரவு அப்படின்னா, அந்த இரவுல தான் அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். அன்று நாம் அதிகமான நல் அமல்களை செய்தால் 1000 மாதங்களை விட அமல் செய்த நன்மை நமக்கு கிடைக்கிறது. எவர் நம்பிக்கையுடனும் நன்மையை எதிர்பார்த்து லைலத்துல் கத்ர் இரவில் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். லைலத்துல் கத்ர் இரவில் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பை வைத்திருந்தாலும் அது எந்த இரவு என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்பட யாருக்கும் தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எடுத்து சொல்லப்பட்ட அந்த இரவை அல்லாஹ் ஏதோ ஒரு காரணத்திற்காக மறக்கடித்துள்ளான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி அறிவிப்பதற்காக தமது வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். அப்போது முஸ்லிம்களில் இருவர் சச்சரவு செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி உங்களுக்கு அறிவிப்பதற்காக வந்தேன். அப்போது இவர்கள் சண்டை போட்டு கொண்டிருந்தார்கள். அதனால் எனக்கு உடனே அது என் நினைவிலிருந்து அகற்றப்பட்டுவிட்டது. அதுவும் உங்களுக்கு நன்மையாக இருக்கலாம். எனவே ரமலானில் கடைசி 10 நாட்களில் உள்ள ஒற்றைப்படை இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவை தேடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லைலத்துல் கத்ர் இரவை பற்றி சொல்லும்போது அது ரமலான் மாதத்தின் கடைசி 10 தான் இருக்கிறது. அது ஒற்றைப்படை இரவான 21 அல்லது 23 அல்லது 25 அல்லது 27 அல்லது 29 ஆகிய இரவில் தேடுங்கள், அதில்தான் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு, யார் அதில் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றும் கூறினார்கள். எனவே 5 ஒற்றைப்படை இரவுகளில் நாம் லைலத்துல் கத்ரை தேட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, லைலத்துல் கத்ர் இரவை எது என்பதை நான் அறிந்தால் அதில் நான் என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு நபி அவர்கள் இந்த சிறந்த துஆவை ஓத சொன்னார்கள். அது என்ன துஆ அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி. பொருள், இறைவா, நிச்சயமாக நீ மன்னிக்க கூடியவன், மன்னிப்பை விரும்புகின்றாய், என்னை மன்னிப்பாயாக என்று சொல் என்று கூறினார்கள். அதேபோல் நாமும் ரமலான் மாதத்தில் கடைசி ஒற்றைப்படை இரவில் இந்த துஆவை கேட்டு நல் அமல்களும் செய்ய வேண்டும். நாம் அனைவரும் பாவம் செய்யக்கூடியவர்கள்தான். பாவம் செய்யாமல் யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. அந்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் அழுது பாவ மன்னிப்பு கேளுங்கள். அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். எனவே அல்லாஹ்விடத்தில் அதிகமான பாவ மன்னிப்பு கேட்டு நாம் அனைவரும் லைலத்துல் கத்ர் இரவை அடைய அல்லாஹ் நாம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆமீன். இறையச்சத்தோடு வாழ்வோம், மறுமையில் வெற்றியாளராவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.